தேவையில்லாத ஒரே ஒரு செயலால் கடைசியில் பாபாவிடம் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்குள்ளாகிய பணிப்பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக மிக முக்கியமான இரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். கடைசியில் மொத்த பேருடைய தலையிலே மிளக அரைச்ச பியூமி ஹன்சமாலி, அதே போல் தினந்தோறும் வேதனையின் உச்சத்தை அனுபவித்து வந்த பணிப்பெண். காரணம் என்ன? அவர் செய்தது ஒரே ஒரு தவறு தான். அதுதான் இதற்கு காரணம். பார்க்கலாம் மனித தகவல்களையும். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். உண்மையிலே இந்த மாதிரியெல்லாம் யோசித்து ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய சமுதாயம் இந்த அழகுலையும் மேக்கப்லையும் மதிமயங்கி போனது தான். இந்த செய்தியை கொஞ்சம் நேரம் கேளுங்க. பிரபல அழகு கலை நிபுணர் பியூமி ஹன்சமாலி தரம் குறைந்த சருமத்தை ஒளிர செய்யும் அழகு சாதன பொருட்களை மிக குறைந்த விலையில் வாங்கி அவற்றை அதிக விலைக்கு பொதுமக்களுக்கு விற்பனை செய்துள்ளமை சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவரது 2 விற்பனை நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயங்கள் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல அழகு கலை நிபுணர் பியூமி ஹன்சமாலி தமது விற்பனை நிலையத்தினூடாக இந்த தரம் குறைந்த கிரீம்களை 2000, 3000, 5000 மற்றும் 6000 ரூபாய் விலைகளில் விற்பனை செய்துள்ளதாகவும், பின்னர் அதே உற்பத்திகளை மீண்டும் வேறு வகையில் பொதி செய்து தனது ஏனைய விற்பனை நிலையங்கள் ஊடாக 28,000 முதல் 33,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்துள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பியூமி ஹன்சமாலி இந்த வியாபார நடவடிக்கைகளை வெவ்வேறு 4 வணிக பெயர்களில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் சரும அழகு கிரீம்களை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்துள்ளார். ஒரு நாளைக்கு 1 மில்லியன் ரூபாய் முதல் 1.5 மில்லியன் ரூபாய் வரை பணம் சம்பாதித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த வியாபாரத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தில் 7 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள ஒரு சொகுசு ஜீப்பையும் 2.8 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு காரையும் வாங்கியதாகவும், மேலும் இவர் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரும அழகு கிரீம்களை விற்பனை செய்வதன் மூலமாக இவர் பணம் சம்பாதித்தாரா அல்லது சட்டவிரோதமாக வேறு வழிகளில் பணம் சம்பாதித்தாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி நேற்றைய சிங்கள நாளிதழில் வெளியாகியுள்ளது. பக்கத்து கடையில் கோலி சோடா வாங்கி ஃபாரின் சோடான்னு வித்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அழகு சாதன பொருட்கள் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் இந்த ஆன்லைன் மூலம், வீடியோக்கள் மூலம், ஆடியோக்கள் மூலம், ஃபேஸ்புக் மூலம், ஒவ்வொரு டிக்டாக்லையும் அதிலையும் இதிலையும் இப்போ நியூஸாக பரக ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அதுலேயும் குறிப்பாக அவங்க போடக்கூடிய வீடியோக்கள், ஏன்னா அதில் தான் நிறைய பேர் மதிமயங்குறீங்க. ஏன்னா ஒரு செகண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு க்ரீமை தடவி கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியோ காட்டுறாங்க, உடனே வெள்ளையாகி இருக்குது. அழுக்குகளை ரிமூவ் பண்ணுற மாதிரி, கரும்புள்ளிகளை ரிமூவ் பண்ணுற மாதிரி, பருக்கள் இல்லாமல் ஆகிற மாதிரி, உடனே ஒரு வாரத்திலேயே உடம்பு மெல்லிசாகிற மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்களை ரெடி பண்ணுறாங்க. எத்தனையோ எடிட்டர் இருக்குது, எத்தனையோ விதமான எடிட்டிங் இருக்குது. இந்த எடிட்டிங்களில் போய் வேண்டிய மாதிரி, அதுவும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI மூலம் சாதாரணமாக ஒரு படத்தையே உருவாக்கிடலாம். கோடிகளில் சம்பளம் கொடுத்து பல நடிகர்களை வைத்து நடிக்கக்கூடிய படங்களை சாதாரணமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவே இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சு உருவாக்குற அளவுக்கு நவீனம் வளர்ந்துருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். ஆன்லைனில் இந்த மாதிரி பொருட்களை நம்பி ஏமாறாதீங்க. கடைசியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அழகையும், இயற்கை இறைவன் தந்த இயற்கையான இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அழகையும் குறைச்சிக்காதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு நியூஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கு. தலைமுடி வளர்கிறதுக்காக ஃப்ரீ கேம்பிங். கடைசியில் போனால் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 பேருக்கு கண் பார்வை நிரந்தரமாக இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்குதாம். இன்றைக்கும் அந்த நியூஸுடைய ஹைலைட் ஒன்று எனக்கு ட்விட்டரில் பட்டுச்சு. ஆனால் அதை வாசிச்சிட்டு இருக்கும்போதே கடைசியில் ரீட்வீட் பண்ணாதனால போயிடுச்சு.
திருப்பி தேடி பார்த்தும் கிடைக்கல. தயவு செய்து ரொம்ப கவனம், முடிந்த வரைக்கும் இருக்கிற அழகை வச்சு மெயின்டைன் பண்ண பாருங்கள். இதோ அடுத்த தகவல். ஒரு பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண் சவுதி அரேபியாவில் அவங்களுடைய பாபாவின் மகனால் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்ட வீடியோ காட்சி ஒன்று பதிவாகி இருந்துச்சு. சில நேரங்களில் நீங்கள் செய்கிற தவறு உங்களை இந்த மாதிரியான சூழலுக்கு இட்டு செல்லும். பர்சனலாக இது யார் என்னன்றதை குறிப்பிடாமலே நான் அந்த விடயத்தை மட்டும் சொல்கிறேன். இது இறைவனுக்கும் அவங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச உண்மை. வேறு யாருக்கும் அவங்க சொல்லலை. ஆனால் அவங்கள சுட்டி காட்டாமல் அவங்க சொல்ல சொன்னாங்க நியூஸில். அவ்வளவுதான். அவங்க தன்னுடைய கணவரோட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. வேறு யாரோடையும் இல்லை, தன்னுடைய கணவரோட பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க கணவனோட வீடியோ கால் பேசும்போது, நான் டெய்லியே சொல்கிறது தானே, யாராக இருந்தாலும் சரி, சொந்த புருஷனுக்கிட்ட கூட சில விஷயங்களை நீங்கள் லைவில் வீடியோவில் செயல்படக்கூடாது அப்படின்னு. இவங்க கணவரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜில், அதுவும் இவங்க பண்ணின தப்பு, அவங்களுடைய ஒரு குடவுன் சொல்லுவாங்க இல்லையா, மக்சன் ஸ்டோரேஜ், அந்த இடத்துல வச்சு கணவனோட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கான்வர்சேஷன் போயிருக்குது வீடியோ கால் மூலமாக. ஆனால் அந்த ஸ்டோருக்குள்ளே ரகசியமாக ஒரு கேமரா இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. கடைசியில் அந்த கேமராவில் இருந்த வீடியோவை ஃபுட்டேஜை அந்த வீட்டு பாபா ரெக்கார்டை எடுத்து இவங்கள்ட்ட போட்டு காட்டி இவங்களை 1 மாதமாக தொடர்ந்து அதை வச்சே பயமுறுத்தி சீரழிச்சிருக்கான். கடைசியாக அதுக்கப்புறமா அந்த கேஸ் நம்மள்கிட்ட வருது. அதுக்கப்புறமா அந்த சகோதரிக்கிட்ட நான் என்னால் முடிந்தது சொன்ன ஒரே ஒரு புத்திமதி, இவனுக்கு உங்களோட இந்த மாதிரி பண்ணுறது பழகி போனதால் திடீர்னு வந்த வரத்துலேயே உங்களோட இந்த மாதிரி தவறாக நடந்து கொள்வான். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வார சரியான அந்த டைமை நோட் பண்ணி கேமராவை வீடியோ காலை வீடியோவை ஆன் பண்ணி வச்சுருங்க. இவன் வரும்போது தயவு செய்து நீங்கள் அவனுக்கிட்ட முடிஞ்ச அளவு போராடுங்க, ஒதுங்கி போராடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரியே இப்போ இந்த வீடியோ காட்சி, முன்னாடி போன ஒரு வீடியோ காட்சியில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அந்த பெண்மணியும் போராடி அவனை தள்ளியெல்லாம் விட்டுருக்குறாங்க. எல்லாமே செஞ்ச பிறகு அவன் கோவமாக போயிருக்கிறான். உடனே அவன் ஃபோனெல்லாம் கொண்டு காட்டிருக்கிறான். எல்லாமே வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பெண் அந்த வீடியோவை தன்னுடைய கணவருக்கும் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாதுகாப்பாக வைக்க சொல்லி அதுக்கப்புறமா டைரெக்டாக நான் சொன்னேன், உங்களோட மாமா கிட்ட போய் நீங்கள் இந்த விஷயத்தை வீடியோ காட்டி பேசுங்கன்னு. அதுக்கப்புறமா மாமா போய் டைரெக்டாக வீடியோ காட்டி பேசினதுக்கப்புறமா இவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த வீடியோவை. கணவர் நான் என்னுடைய கணவரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தது தான் அவர் இப்படி வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டுறாரு. கணவர்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நிச்சயமா நாங்கள் இதை எங்கெங்கே கொண்டு போகணுமோ எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி சொன்ன பிறகு அந்த மேடம் எதுவுமே பேசாமல் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சகோதரிக்கு நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் தான் இருக்க பிடிக்கலை. உடனே டிக்கெட் போட்டாச்சு, பாபாக்கே தெரியாமல் டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் ஓகே பண்ணி நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்றது நம்மளுக்கு டோன்ட் கேர். இந்த சகோதரியை நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் ஒருவேளை சில நேரங்களில் வீடியோ மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் பாபா கிட்ட இந்த மாதிரி பாபா இப்படி பண்ணுறாருன்னு மாமா கிட்ட மட்டும் காட்டியிருக்கீங்க, இதை யாருக்காவது அனுப்பியிருக்கான்னு கேட்டால் இல்லை யாருக்கு அனுப்பலைன்னு சொல்லும்போது உங்கள் உசுரை கூட பறிக்கக்கூட நேரிடலாம் மானத்துக்காக. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் யாராவது உங்கள்கிட்ட சேட்டைகள் பண்ண வந்தாங்கன்னா வீடியோ எடுங்க. ஆனால் நீங்கள் சொல்லிடுங்க, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவருக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு நான் அனுப்பி வச்சுருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று இங்கே நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இதை கொடுப்பாங்க. அப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பருப்பு அந்த இடத்துல வேகும், இல்லை உங்களையே வேக வச்சுருவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் ஃபோன் விஷயத்தில் நீங்கள் என்ன ஃபோனில் என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படின்றத உற்று நோக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்து உங்கள் ஃபோனை பார்க்குற மாதிரியே உங்கள் ஃபோனையே ஹேக் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி நான் வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா தயவு செய்து இதை ஃபுல்லாகவே பாருங்கள். இதோ சரியான செக்யூரிட்டி அவேர்னஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன அவேர்னஸ்னால், சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய ஃபோனை ஒரு சின்ன லிங்க் மூலமாக உங்களுடைய
ஒட்டுமொத்த டேட்டா பேஸையும், அதாவது நீங்கள் அந்த ஃபோனில் என்ன பண்ணினாலும் டிஸ்பிளே லாக் ஆன் பண்ணி டிஸ்பிளேயில் மெனுக்குள்ளே போய் அது ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி டிக்டாக் போகிறீங்க, லைவ் போடுறீங்க, டிக்டாக் போடுறீங்க, வீடியோஸ் போடுறீங்க, வாட்ஸ்அப் போடுறீங்க, வீடியோ கால் பேசுகிறீங்க, வீடியோ காலில் என்னென்ன பேசுகிறீங்களோ என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே ஒரு நபர் உங்களுடைய ஃபோன் அப்படியே மொத்தமாக பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ புதிய வகையான லிங்க்குகளில் வரக்கூடிய சில ஹேக்கிங். ஒருவேளை இந்த ஹேக்கிங் ட்ராக்கிங் சிஸ்டம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டிலேயே உங்கள் பாபாவாக கூட இருந்துடலாம். ஒருவேளை அவர் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஃபோனை கொண்டு உங்கள் ஃபோனை செக் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு இல்லை உங்களுக்கு ஃபோன் அவங்க தான் வாங்கியே கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் ஃபோனை அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்றுக்காக வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் மூலம் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் வைஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வைஃபை மூலமாகவே உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணக்கூட முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கம் தரேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. رسالة صغيرة على الواتس أول ما تدوس لها فتح ممكن كل بياناتك وملفاتك وصورك تتسحب بكل سهولة. هتلاقي الجهاز يتركب في ثانية إلا ثانية. لو دوست كليك يمين وإدارة الملفات هتلاقينا وصل للملفات. طيب لو فتحنا الملفات ديت هلاقي الصور، المعرض، كل حاجة في الجهاز حرفيا، الملفات، الصور، الفيديوهات اقدر ان انا اسحبها. ممكن كمان اسمع كل سجل المكالمات او اسمع المكالمات نفسها اللي انت اتكلمتها. في عندي حاجات تانية زي الحسابات، اقدر اسحب كل الحسابات بضغطة زرار زي ما انت شفت دلوقتي. اقدر اكتب الواتس عندي اسحب حسابات جوجل، لو عندك حسابات انستجرام اقدر ان انا اسحبها، حسابات الفيسبوك. ايه تاني؟ افتح شاشة التليفون، بص كده الحركة دي بقى، دي اللي جامدة حرفيا. ممكن تقدر تفتح شاشة التليفون عندك كأنك حرفيا ماسك التليفون في ايدك بالظبط. بص كل حاجة بتعملها على التليفون تلاقيها بتتعمل هنا. இப்போவே கண்ணை கட்டுதா அப்படின்ன மாதிரி இதை பாருங்க, இந்த ஃபோனில் மூவ் பண்ணினா அந்த பக்கமும் மூவ் ஆகுது. இது மிரரிங் சிஸ்டம் கிடையாது, ஹேக்கிங் சிஸ்டம். அதில் நிறைய சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில். அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபோனை ஆட்கொண்டுடுவாங்க, யாராவது ஒருத்தர் ஆட்கொண்டுடுவாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. லிங்க் அடிக்கடி டச் பண்ணாதீங்க ஏதாவது மெசேஜில் வந்தால். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரமாவது வைங்க. சில நேரங்களில் சுவிட்ச் ஆஃப் பண்ணின பிறகும் ஃபோன் சூடாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணின பிறகும் ஃபோன் சூடாக இருந்துச்சுன்னா ஃபோன் ஹேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி டெக் சம்மந்தமான விடயங்கள் ஏதாவது தெரியாதுன்னா ஃபோன் ஷாப் ஒன்றில் சரி கொடுங்க. ரொம்ப கவனம். எங்களால் முடிந்தது இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி உங்கள்கிட்டையும் எத்தி வைக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லேருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு எங்களால் ஆன முயற்சிகளை எடுக்கலாம். அவ்வளவுதான். பக்கத்திலே இருக்க முடியாது, பக்கத்திலே பாதுகாக்கவும் முடியாது. அதே போல் சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமலே இவங்க இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணுறாங்களா இருந்தால், உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆதாரத்தோட நேரடியாக தூதரகத்துக்கு அறிவிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தப்பி போக வேண்டிய சூழல் இருந்தாலும் தூதரகத்துக்கு நேரடியாக நீங்கள் போகணும். உடனே அடுத்த கட்டம் போலீஸில் அதிகாரிகளோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பண்ணினா சில நேரங்களில் அதுக்குரிய நஷ்டஈடு கூட எடுக்கலாம். நான் இப்போ இந்த சகோதரிகிட்ட கூட அதைத்தான் சொன்னேன். இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு நஷ்டஈடு வேணுமா, குறைஞ்சது 2000 5000 தினார் வரைக்கும் நஷ்டஈடு எடுக்க முடியும். ஆனால் அந்த சகோதரி நாட்டுக்கு போகணுன்னு தான் சொன்னாங்க. என்னுடைய வீடியோ உங்களுடைய கணவர்கிட்ட லீக் ஆகிடுச்சுன்னா நான் இதை பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டே போயிருக்காங்க. நல்ல விடயம். ரொம்ப கவனமாக இருங்க. எங்களால் முடிஞ்சது அவேர்னஸ் மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.